நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். நீங்க ஷேர் மார்க்கெட் முதலீடு பண்றவரா இருந்தா, முதலீடு பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க? அப்படிங்கிற டாபிக்க பத்தி தான் பேசலான்னு இருக்கேன். ஸோ இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ பாருங்க. இல்லைன்னா உங்களுடைய மற்ற தலையாய வேலைய பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க பார்க்க விரும்புற நபர்கள் வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்க விஷயங்கள கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுல, நான் என்ன பார்க்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லலாம்னு இருக்கேன். முழுமையா கவனிங்க. உங்களுக்கான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. நம்ம எல்லாரும் அறிவ ஷேர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு ரூ. 1,00,000 இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் முதலீடு பண்றீங்க அப்படின்னம்னா, அது கேரண்டீடா 5 to 7% தர்றதா பேங்க்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க அந்த டாக்ஸ் இதெல்லாம் போனோம்னா கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூ. 6,000 கிடைக்கிறதா வச்சுக்குவோம். அதாவது 100க்கு ரூ. 6 கிடைக்கிற மாதிரி நான் ஒரு கால்குலேஷன்ல சொல்றேன். இந்த ரூ. 6,000க்கு மினிமம் ஸ்லாப்ல ஒரு 10% அப்படிங்கிறது உங்களுக்கு டாக்ஸபிளா வரும். ஹையர் டெபாசிட் போனா. ஸோ எனிஹோ நம்ம 6,000 அப்படிங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லா 365 நாள் 12 மாசங்க நீங்க உங்க பணத்தை எந்த விதமான வித்ட்ராயல் பண்ணாம வச்சிருக்கும்போது வங்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ரூ. 6,000 கேரண்டியா கிடைக்குங்க. ஸோ இதுதான் வந்து முதலீட்டுக்கான ஒரு முதல் படியா நம்ம எல்லாரும் நிறைய பேர் கருதுறாங்க. ஸோ ஆக்சுவலா இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா அப்படின்னம்னா அது பீட் பண்ணல. கிட்டத்தட்ட 10-15% மேல இன்ஃப்ளேஷன் வளரும்போது நீங்க வெறும் 6% அப்படிங்கிறது பற்றாக்குறையா தான் இருக்கு. ஸோ இது இன்ஃப்ளேஷன் பத்தி நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம். மேலும் விஷயங்கள் தெரியும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்ப பணம் தேவை வந்து ரூ. 15 இருக்கு. உங்களுக்கு பணம் வளர்ந்துருக்கிறது ரூ. 6 இருக்கு அப்படின்னம்னா, மீதி இங்கிட்டு ஒரு 4 அங்கிட்டு ஒரு 5 கிட்டத்தட்ட ரூ. 9 பற்றாக்குறையா இருக்கு. ஸோ நீங்க ரூ. 100க்கு ஒரு பொருளை இந்த போன வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த வருஷம் வாங்கும்போது அது ரூ. 115 ஆயிருக்கு. நீங்க பேங்க்ல போட்ட பணம் ரூ. 100லேருந்து ரூ. 106 தான் வந்திருக்கு. அப்போ உங்க பண மதிப்பு குறைஞ்சு தான் இருக்கு, வளரல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் ஹையர் ரிட்டர்னுக்காக தான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு வரீங்க. எஸ் ஆர் நோ? அப்போ ஹையர் ரிட்டர்னுக்கு வரணும்னா எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? நான் ஒரு 3 டைம்ஸ் எதிர்பார்க்குறேன்னு வச்சுங்களேன். 3 18 18லேருந்து ஒரு 25% குரோத் உள்ள ஸ்டாக்ல நான் ரிஸ்க் எடுக்கலாம். நான் ரூ. 1,00,000க்கு 6,000 வரணும்னா நான் பேங்க்லேயே போடலாம் இல்லையா? அப்போ எனக்கு ஒரு ரூ. 2 வட்டி அல்லது ரூ. 3 வட்டி. ரூ. 2 வட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24%லேருந்து ரூ. 3 வட்டிங்கிறது 36% வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தரக்கூடிய கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஒரே ஒரு வீடியோவில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு ரூ. 10,000 கேபிட்டல் இருக்குது அப்படின்னம்னா, அந்த ரூ. 10,000 கேபிட்டலில் உங்களுடைய ஆண்டு லாபம் 2,400லேருந்து ரூ. 3,600 இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுவதாக நான் முடிவு செய்துள்ளேன். இதை நீங்கள் 100க்கு தான் சொல்கிறேன். ரூ. 100க்கு ரூ. 24லேருந்து ரூ. 36 சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ள நிர்வாகத்தில் நம்ம முதலீடு பண்ணோம்னா தான் நம்மளுடைய பணம் வளர்வதற்கு, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுவதற்கு, அதாவது பணவீக்க விகிதத்தை தாண்டுவதற்கு, நீங்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்கு முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. ஸோ இது ஒரு நிறுவனத்துக்கு எப்படி பார்க்கணும்? அந்த நிறுவனத்தில் இந்த வளர்ச்சி மட்டும் போதுமா? கடன் இருக்கா? ஓனர் எப்படி இருக்காங்க? அந்த தொழிலினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? இப்படி ஒரு 15-20 வகையான பேராமீட்டரை நம்ம பார்க்கறதுக்கு மக்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ ஒரு ஸ்டாக்கை யாரோ வாங்க சொல்கிறாங்க, யாரோ விற்க சொல்கிறாங்கன்னு நீங்களா முடிவெடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க சொல்கிற முடிவை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாகிறீங்க. ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு வரும்போது நீங்களாவே சொந்தமாக இது ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவா அப்படிங்கிறத பார்த்து செய்யலாம். ஸோ இதுதான் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம ஓரலாக சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். நீங்கள் உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணும்போது பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் சாத்தியமே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.